பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா, இந்த செடியோட பேர் வந்து சம்மங்கி பூன்னு சொல்லுவாங்க. நம்ம மாலைகள்லாம் கெட்டுவாங்க. மாலைகளில் கெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த பூவோட நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இந்த செடி வந்து கிழங்கு வகை பூச்செடின்னு சொல்லுவாங்க. அடியில் வந்து கிழங்கு இருக்கும். இந்த கிழங்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பக்கத்தில் இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த சிறுகிழங்கு டைப்பில் கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த கிழங்குல இருந்து தான் இந்த பூச்செடி வந்து வளருது. இந்த கிழங்கு வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், நர்சரி லைவில் எல்லா இதுலேயுமே கிடைக்கிது. ரேட்டுமே கம்மி ரேட்டு தான். ஒரு கிழங்கோட ரேட்டு வந்து 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குது. பேக்காக வாங்கிக்கலாம். 5 பீஸு 10 பீஸு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுலேயுமே இந்த கிழங்கு வகை பூச்செடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல்னு. ஆனால் கலர்ஸுமே வித்தியாசமாக இருக்குது. எல்லோ கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, ரஜினிகாந்தான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டியூப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. டியூப்ரோஸ்ன்னு நம்ம அடித்தாலே வரும். இது வந்து சிங்கிள் பெட்டல். இது கிழங்கு வகை பூச்செடின்றனால இதை வளர்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு மண் கலவை, தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி உள்ள மண் கலவையில் இந்த செடியை வச்சு வளர்க்கும்போது ரொம்ப அருமையாக வளருது. இதுக்கு வந்து மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா 30% கொக்கோபீட், 30% மணல், 30% தோட்டத்து மண், 20% உரம். அதாவது ஆட்டுச்சாண உரமோ இல்லைனா மாட்டுச்சாண உரமோ வெர்மி கம்போஸ்ட்டோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து வைக்கும்போது இந்த செடி வந்து ரொம்ப அருமையாக வளருது. இந்த செடியை வந்து முழு சூரிய வெளிச்சத்தில் தான் வைக்கணும். ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது தான் இந்த செடியில் வந்து பூக்கள் நல்லா பூக்கும். இயர்லி ஒன்ஸ் தான் பூக்கும். அந்த ஏப்ரல், அடுத்து மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதங்களில் தான் பூக்கும். இதுக்கு ஃபெர்டிலைசர்னால் வந்து மாட்டுச்சாண உரமே போதுமானது. இல்லைனா வெர்மி கம்போஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். இதில் நோய் தாக்குதல்னால் இந்த பூவில் வந்து வருது, மாவு பூச்சி தொல்லை அந்த மாதிரி வருது. அதுக்கு வந்து நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசலில் வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியில் தொட்டுட்டு அந்த இலைகள் மேலே அப்படியே தடவி விட்டாலே போதும். அந்த மாவு பூச்சி தொல்லையெல்லாம் இருக்காது. தண்ணி வந்து இந்த செடிகளுக்கு வந்து கண்டிப்பாக தினமுமே ஊற்றணும். ஏன்னா ஃபுல் சன்லைட்டில் இருக்கிறனால டக்குன்னு ட்ரைன் அவுட் ஆயிரும். அதனால் ஃபுல் சன்லைட்டில் இருக்கிறனால தண்ணி தினம் ஊற்றணும். ஆனால் ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நல்ல ட்ரைன் அவுட் ஆகிற மண் கலவையில் வைக்கணும்னு சொல்கிறது. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா கிழங்குன்றதுனால சீக்கிரம் வந்து அழுகிரும். அதனால் தண்ணி வந்து கரெக்டாக கவனமாக பார்த்து ஊற்றணும். ஃபுல்லாக முங்க ஊற்றக்கூடாது. இந்த செடியோட ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து உள்ளேருந்து அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிழங்காக தான் 2 கிழங்கு தான் வச்சேன். நல்லா பக்கம் வெடித்து நிறைய வளர்ந்துருச்சு. அதனால் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாயங்காலம்தான் இந்த பூ வந்து மலரும். பூ மலர்ந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட வாடாமல் அப்படியே செடியிலே இருக்கும். ஒரு பூவாக தான் மலர்ந்து வரும். இந்த பூவை வந்து நம்ம சாமி படங்களுக்கு மாலையாக கட்டி யூஸ் பண்ணலாம். இல்லை சிங்கிளாக ஒத்த பூவாக கூட எடுத்து போடலாம். இல்லைனா மலர் பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த செடி வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லதும் கூட. இந்த அழகான பூச்செடியை ஆன்லைனில் வாங்கி நீங்களும் வளர்த்து பாருங்கள். வீட்டுக்கு நல்ல மணத்தையும் வீட்டுக்கு ஒரு நல்ல அழகையும் கொடுக்கக்கூடியது இந்த ரஜினிகாந்தா பூச்செடி. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.